வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீராவும் மாறனும் பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போது பாதி வழியிலே மாறன் பைக்கை நிறுத்தி நீ அப்படியே வீட்டுக்கு போ, எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா ரொம்ப கோவமாக காலையில் 2 பேரும் ஒன்றா தானே வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம், அப்போது ஒன்றா தானே வீட்டுக்கு போகணும், ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் யோசிக்கிறாரு, ஓஹோ உள்ளே இருக்கிற அண்ணியன் வெளியே வந்துட்டானா, இனிமேல் நம்ம எதுவும் பண்ண முடியாது, சரி சொல்கிறத கேட்க வேண்டிதான் அப்படின்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது வீரா அப்படியே மாறனை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. உடனே மாறன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவார், அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வீரா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இது வரைக்கும் எந்த பொண்ணும் இந்த மாதிரி என் கூட பைக்கில் வந்ததில்லை, அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா ஏய் சும்மா நடிக்காதடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி இல்லை, நல்லா தான் இருக்குது, இது கூட மிரட்டி இப்படிலாம் பண்ணால் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு மாறன் ரொம்ப சந்தோஷமாக பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போனதுமே அங்கே வீராவோட அம்மாவும் பிருந்தாவும் வந்திருப்பாங்க. அங்கே அவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி வீரா மாறனோட கையை பிடிச்சிக்கிட்டு க்ளோஸாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்ததுமே வீராக்கு ஒரே சிரிப்பு. அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே மாறனோட கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு பேச, அதெல்லாம் பார்த்துட்டு வீராவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உங்கள் 2 பேரையும் இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கண்மணி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் அங்கே வராரு. அப்போது ராமச்சந்திரன் கிட்ட வீராவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ராமச்சந்திரன் ராகவனுக்கும் கண்மணிக்கும் தான் விருந்து வைக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் எதுக்குமா விருந்தலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அண்ணன் நான் சொன்னது ராகவனுக்கும் கண்மணிக்கும் இல்லை, நான் சொன்னது வீராக்கும் மாறனுக்கும் விருந்து வைக்கணும் இல்லை, செய்ய வேண்டிய முறை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் அமைதியாக இருக்காரு. மாறனுக்கு ஒரே சந்தோஷம். இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.